ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான உஃப் ஏசியப்பா அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்துல ஒரு டயலாக் கூட கிடையாதுங்க. என்னதான் இது ஒரு பாலிவுட் படமா இருந்தாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். பேக்ரவுண்ட்ல நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வாசிக்க இந்த படத்தோட கதையை முழுக்க மியூசிக்காவும் மியூசிக்காவும் மட்டுமே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை மல்டி லாங்குவேஜ் படம்னு கூட எடுத்துக்கலாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு திருமணமாகி மனைவியும் மகனும் இருக்கிறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்க. இவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்ல புதுசா ஒரு பொண்ணு குடி வரா. அந்த பொண்ணை இவர் பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இவர் சைட் அடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இவரோட மனைவிக்கு தெரிய வந்துருது. இதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுங்க. அந்த சண்டையில மனைவி கோச்சிட்டு போயிடுறாங்க. மனைவி வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்றாருங்க. குறிப்பா ஆப்போசிட் பிளாட்ல இருக்கக்கூடிய பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்றாருங்க. அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவம் நடக்குது. வீட்டுக்குள்ள திருட வந்துடுறான். இவர் வீசின கத்தி அந்த திருட மேல பட்டு அந்த திருட செத்தே போயிடுறான். அந்த திருட யாருன்னு பார்த்த நம்ம ஹீரோவுக்கு தாறுமாறான ட்விஸ்ட்டுங்க. வீட்டுக்கு திருட வந்தது யாரு? உண்மையிலேயே வீட்டுக்கு வந்தது திருடன் தானா? அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்றது தான் மொத்த படமே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அது ஒரு இரவு நேரங்க. ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வாய் நிறைய பாக்க போட்டுக்கிட்டு ஒரு அங்கிள் ஸ்கூட்டர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய கொரியர் ஆபீஸ்க்கு வராருங்க. அவர் கையில இருக்கக்கூடிய பார்சலை சேஃப்டியா கொரியர் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. கொரியர் ஆபீஸ்ல ஒரு சலானை கொடுத்து நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாம் டீடைலா ஃபில் பண்ணி தர சொல்றாங்க. அங்கிளும் ரிசீவரோட பேரு அட்ரஸ் எல்லாத்தையுமே டீடைல்டா எழுத ஆரம்பிக்கிறாருங்க. திடீர்னு இந்த அங்கிளுக்கு ஹச்னு தும்மல் வந்துருதுங்க. அந்த தும்மல்ல ஒரு வாயில போட்டிருந்த பாக்கு எல்லாமே அந்த சலான்ல தெரிச்சிருது. இவர் ஃபில் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா, அந்த ஸ்லிப்லயே தெரிச்சிருது. என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்கறவரு டென்ஷன் ஆயிட்டு வாய் முழுக்க பாக்க போட்டுட்டு அப்படி என்ன பார்சலே அனுப்ப வந்த அப்படின்னு பார்த்தா அந்த பார்சல் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குது. சம்திங் ராங் அப்படின்னு அங்க வேலை பார்க்கறவருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. உடனே அங்கிள் பணத்தை சுருட்டி அவர் கையில கொடுத்து கரெக்ட் பண்றாருங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கு சிந்தின சலானையும் ஃப்ரெஷ்ஷா ஒரு சலானையும் எடுத்து இவர் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சலான்ல பாக்கு சிந்தினதுனால லெட்டர்ஸ் எல்லாம் சரியா தெரியல போல. ரிசீவரோட நேம் அண்ட் அட்ரஸ்ல நிறைய சேஞ்சஸ் ஆயிருதுங்க. இது தெரியாத பாக்கு அங்கிளும் பார்சல் ப்ராப்பரா போய் சேர்ந்துரும் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா ஸ்ரீநகர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு இந்த பார்சல் வந்து சேருதுங்க. இந்த ஊர்ல தான் நம்ம ஹீரோ குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோடைய பேரு கேசரி, ஹீரோடைய மனைவி பேரு புஷ்பா. காலங்காத்திலேயே ஹீரோடைய மனைவி அவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முகத்துல எல்லாம் அந்த கிரீம் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே சைஸா ஆப்போசிட்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த பொண்ணு புதுசா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க போல. அந்த பொண்ணோட பேரு காமினி. அவங்க பயங்கர ஃபிட்டா இருக்காங்க. அதே சமயம் வீட்டுக்கு வெளியில நின்று தான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது நேரா நம்ம ஹீரோடைய கண் பார்வையில படுது. பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இவர் சைட் அடிக்கிறது தப்புன்னு இவருக்கே தோணுதுங்க. அங்க இருக்கிற கடவுள் சிலையை பார்த்துட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க கடவுளே அப்படின்னு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாருங்க. அப்ப கரெக்டா ஹீரோடைய மனைவி பாத்துறாங்க. இவர் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தது அங்க ஆப்போசிட்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொண்ணுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து காண்டான ஹீரோடைய மனைவி காலியா மாதிரி ஒரு உதைக்கிறாங்க பாருங்க. பையனோட ஸ்கேட்டிங் போர்டு அங்க இருக்கும். அந்த ஸ்கேட்டிங் போர்ட்லயே ஹீரோ விழுந்துடுறாருங்க. அந்த போர்டு நம்ம ஹீரோவை இழுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த காமினியோட காலுக்கடியில கொண்டு போய் நிப்பாட்டிருங்க. இத பார்த்து ஹீரோடைய மனைவி மேலும் காண்டாகிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த பாக்கு அங்கிள் அனுப்புன பார்சலை பார்த்தோம் இல்லையா, அந்த பார்சல் ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு வருதுங்க. ஹீரோடைய பக்கத்து வீட்டுக்கு போகுதுங்க. அங்க இருக்கிற அங்கிள் இது என்னோட வீட்டுக்கு வந்தது இல்ல, தோ அவரோட வீட்டுக்கு வந்தது அப்படின்னு ஹீரோடைய வீட்டு அட்ரஸை காமிச்சு கொடுக்குறாருங்க. வீட்டுக்குள்ள ஹீரோடைய மனைவி ஹீரோவை போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து இந்த பார்சலும் போய் சேருது. ஹீரோடைய மனைவி ரூமுக்குள்ள இருந்தே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இனிமேல் என் கூட பேசாத அப்படின்ட்டு. இந்த பார்சல் எங்கிருந்து வந்தது, யார் அனுப்புனாங்கன்றது எதையுமே கவனிக்காம அந்த பார்சலை வாங்கி வச்சுட்டு தன்னோட மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக போறாரு. மனைவி சமாதானமாகற மாதிரி இல்லைங்க. அதனால அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு தன்னோட மகனை கூப்பிட்டுட்டு தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கிளம்பியும் போயிட்டாங்க. என்னடா அது இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கவனிக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது ஹீரோடைய மனைவி செருப்பு கூட போடாம வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே ஒரு செருப்பு எடுத்துட்டு தன்னோட மனைவியை பாக்குறதுக்காக போறாரு. லிஃப்ட் கிட்டே இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவரு செருப்பை நீட்டுவாருங்க. அப்ப மனைவி அப்படியே பாவமா பாப்பாங்க. சரி சமாதானமாய் வந்துடலாம் அப்படின்ற ஒரு மனநல ஹீரோடைய மனைவிக்கு வந்துரும். இவரும் கையை பிடிச்சி சமாதானப்படுத்தலாம்னு நினைப்பாரு. கரெக்டா லிஃப்ட் டோர் ஓபன் பண்ணிட்டு காமினி வெளியில வருவாங்க. காமினியை பார்த்த உடனே இவரு அவங்க ஒய்ஃபோட கையை விட்டுருவாருங்க. அவரோட மனைவி முன்னாடியே தன்னை மறந்து காமினியை சைட் அடிக்க ஆரம்பிப்பாருங்க. இதை பார்த்த மனைவி மறுபடியும் காண்டாய அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஐயோ தப்பு நடந்து போச்சு அப்படின்ட்டு மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக வராருங்க. மனைவி ஆட்டோ ஏறி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்காங்க. இவரும் அவரோட பைக் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாருங்க. ஹீரோடைய மனைவி அவங்க ஊருக்கு போக வேண்டிய பஸ்ல ஏறிப்பாங்க. விண்டோ சீட்ல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ கெஞ்சுவாரு, என்ன மன்னிச்சிரு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. மனைவி உள்ள உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க, என்னால வர முடியாது அப்படின்ட்டு. இன்னும் ஒரு 2-3 வாட்டி கெஞ்சினா வந்துடலாம் அப்படின்ற மனநிலையில தான் ஹீரோட மனைவி இருப்பாங்க. பஸ்ஸுக்கு வெளியில நின்று கெஞ்சினா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பஸ்ஸுக்குள்ள போய் ஹீரோட மனைவி பக்கத்துல உட்காந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. ஆனா ஹீரோட மனைவி பயங்கரமா அழுகுறாங்களா. இதை பார்த்து மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஹீரோ வில்ல மாதிரி பாக்குறாங்க. உடனே ஒரு பஸ் விட்டு இறங்கி வந்துடுறாருங்க. பக்கத்துல இருக்கிற இளநீ கடையில போயிட்டு இளநீ வாங்கிட்டு வருவாருங்க. மனைவிக்கு கொடுத்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்ட்டு. அந்த நேரம்
நேரம் பார்த்து அந்த வழியா காமினி ஸ்கூட்டில போவாங்க. அதை அப்படியே பார்த்து இவர் சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. சைட் அடிச்சுக்கிட்டே விண்டோ சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனைவிக்கு இளநியை நீட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர் இளநியை நீட்டுற இடத்துல இருந்து பின்பக்க சீட்ல தான் மனைவி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. முன்பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அக்கா அந்த இளநியை வாங்கிப்பாங்க. சமாதானமாகலாம்னு இருந்த மனைவி இவர் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. சமாதானம் ஆகவே இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாருங்க. ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாரு. போற வழியில ஒரு இடத்துல வண்டி ரிப்பேர் ஆகும். அந்த இடத்துல ஒரு கணவன் மனைவிக்கு இடையே சண்டை போயிட்டு இருக்குங்க. மனைவி கணவனை போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ ரியலைஸ் பண்றாரு, நமக்கு மட்டும் இந்த மாதிரி இல்ல, எல்லாம் கணவன் மனைவிக்குள்ளேயும் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. மனைவி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீடமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பாக்குறதுக்காக வராருங்க. ஒரு 2 பேரு அங்க இருக்கக்கூடிய பில்டிங் மேல நின்னு ஸ்கோப் போட்டு பார்த்து நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மேபி அந்த பார்சலுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஹீரோ சர்டிஃபைடு படத்தை பாக்குறதுக்காக லைன்ல நின்னுகிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜீப்போட வருவாரு. அதை பார்த்து ஹீரோ பயந்து போயிருவாருங்க. ஒருவேளை நம்மள புடிச்சிட்டு போய் நம்ம மானம் போயிருமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. வந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒளிஞ்சிருந்த ஒரு அக்யூஸ்ட புடிச்சு பொலவலன்னு பொளந்து சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துறாருங்க. ஒரு அக்யூஸ்ட் இந்த இடத்துல தலைமறைவாகிறதுக்காக தான் வந்திருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா நம்ம ஹீரோ படம் பார்க்கறதுக்காக போறாரு. பிடிச்சது எல்லாம் வாங்கி பயங்கரமா சாப்பிடுறாருங்க. படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது 2 பாட்டில் பியரை வாங்கிட்டு ஜாலியா போறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ காமெடியை கரெக்ட் பண்றதுக்காக லிஃப்ட் டோர் கிட்ட ஒரு கல்லு வச்சு விட்டுருவாருங்க. சோ கல் இருக்கிறதுனால அந்த லிஃப்ட் வேலை செய்யாது. அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்ற போர்டையும் தொங்க விட்டுருவாரு. இதெல்லாம் எதுக்காக பண்றாரு அப்படின்னா அப்பதான் காமெடி டப்புன்னு போகாம அந்த வழியா டிராவல் பண்ணி போவாங்க. சோ அதன் மூலமா இவர் கொஞ்ச நேரம் காமெடியை சைட் அடிக்கலாம் இல்லையா. ஒரு இளைஞனுக்கு கூட இப்படி எல்லாம் ஐடியா வராதுங்க. காலம் போன காலத்துல இதெல்லாம் தேவையா அங்கிள் அப்படின்னு நம்ம கேட்டாலும் தேவைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்றாருங்க. காமெடி அப்படியே அந்த வரண்டால நடந்து வரும்போது ஷாருக் கான் மாதிரி ஸ்டைலா நிக்கிறதும் காமெடி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏரியா பசங்களோட கிரிக்கெட் விளையாடுறதுமா இருந்துகிட்டு இருக்காருங்க. அப்படி விளையாடும் போது பால் படாத இடத்துல பட்டு அங்கிளுக்கு பல்பு உடைஞ்சிருதுங்க. தக்காளி வலி தாங்க முடியாம தலைமை வீடு வந்து சேர்றாருங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அஜால் குஜாலா இருந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோடைய மனைவி என்னதான் பிரிஞ்சு வந்தாலும் தன்னுடைய அப்பா கிட்ட பேசி இவங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்க சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி எதையோ பார்த்து பயந்து போயிடுறாருங்க. ஆக்சுவலா ஒரு பொம்மை இருக்குங்க. அந்த பொம்மை பாக்குறதுக்கு ஹாலோவின் பொம்மை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஜாமெல்லாம் இருக்கும் போல. அந்த ஜாமை எடுக்கிறதுக்காக அந்த பொம்மையோட மண்டையை பொளந்து வச்சிருக்காங்க. அந்த ஜாமு அந்த பொம்மையோட மண்டையில எல்லாம் பட்டு அது ஒரு ரத்த மாதிரியும் உண்மையிலேயே ஒரு குழந்தையோட தலை ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாதிரியும் ஹீரோட பையன் பண்ணி வச்சிருப்பான். அதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் தான் அவரே ரியலைஸ் பண்றாரு அது வெறும் பொம்மை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவர் பீர் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. நேரம் கடக்க கடக்க இவருக்கு மனைவியோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. மனைவியை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே மொபைல் எடுத்து அவருடைய மனைவிக்கு மெசேஜ் போடுறாருங்க. ஐ அம் கிஸ்ஸிங் அப்படின்ட்டு. டைப்பிங் மிஸ்டேக்ல மிஸ் பண்றதா சொல்ல போய் கிஸ் பண்றதா கன்வே ஆயிருங்க. ஹீரோட மனைவி என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா நம்ம தான் கணவர்னு கணவரை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறோம். ஆனா அங்க அந்த மனுஷன் காமெடி கூட அஜால் குஜாலா இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மனைவி டென்ஷன் ஆவறாங்க. கோவத்துல அவங்களோட மொபைலையும் உடைச்சு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு பைத்தியக்காரி மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவருக்கு பசியாக ஆரம்பிச்சிருங்க. சமைக்கிறதுக்காக தக்காளி எடுத்து கட் பண்ண ஆரம்பிப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து டிவில ஒரு சர்க்கஸ் ஷோன்னு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சர்க்கஸ் ஷோல ஒரு பொண்ணு வீல்ல வந்து நிப்பா. அந்த பொண்ணு மேல கத்தி படாம ஒரு நபர் வீசிக்கிட்டு இருப்பாரு. சோ இத பார்த்த உடனே இவருடைய இமேஜினேஷன்ல என்ன ஆகும்னா அந்த பொண்ணு வந்து காமெடி மாதிரியும் அந்த கத்தி வீசுறவரு ஹீரோ மாதிரியும் தோண ஆரம்பிச்சிடும். இப்போ இவர் கையில கத்தி இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு செவுத்துல டார்கெட் பாயிண்டையும் ஹீரோட பையன் விளையாட்டு ஜாமானமா மாட்டி வச்சிருப்பான். அதை பார்த்து இவர் கத்தி வீச ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி கத்தி வீசும் போது இவர் வீட்டுல டெக்கரேஷனுக்காக ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையோட கழுத்துல பட்டு அந்த சிலை உடைஞ்சு போயிடும். அச்சச்சோ இந்த சிலை உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சிலையோட தலையில கம்மெல்லாம் போட்டு உடஞ்ச தலையை ஒட்ட வச்சிருவாருங்க. ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது முன்பக்க தலையை பின்பக்கம் பார்த்து ஒட்ட வச்சிட்டாரு அப்படின்ட்டு. அந்த சிலையை சரி பண்ணி ஒட்ட வச்சிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாருங்க. அப்பதான் தெரிய வருது இவர் ஊத்துன அந்த கம்மு நல்லாவே புடிச்சுக்குச்சு. அவரால் எடுக்கவே முடியல. இந்த சிலையை யாராவது பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலை மேல ஒரு கிளாத்தை போட்டு தூக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்குள்ள வச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா கத்தியை வச்சுக்கிட்டு கையில ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற டார்கெட்டை கண்ணாடியில பார்த்து வீசலான்னு சொல்லிட்டு இவரு கையில கத்தியை 2 வாட்டி தேய்ப்பாருங்க. கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால கையவே கிழிச்சிடும். விபரீத விளையாட்டை விளையாடுறதே அங்கிளுக்கு வேலையா போச்சுங்க. அதான் கையவே கிழிச்சிருச்சுல, பேசாம உட்காரலாம்ல. மறுபடியும் கையில கண்ணாடி எடுத்துக்கிட்டு பின்னாடி தெரியிற டார்கெட்டை பார்த்து கத்தியை வீசுறாருங்க. ஆனா அந்த கத்தி அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பட்டு பட்டுன்னு கீழே விழுந்துருது. மறுபடியும் விடுறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால போய் உட்காந்துட்டு கண்ணால பார்க்காமயே கீழே விழுந்த கத்திய கையால எடுக்கிறாருங்க. கத்தி வீசலான்னு சொல்லிட்டு கத்தியை பார்த்தா கத்தி ஃபுல்லா ரத்தமா இருக்கு. என்னடான்னு சொல்லி இவர் அதிர்ந்து போயிடுறாரு. ஒருவேளை இவர் கையில பட்ட ரத்தமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணா அவரோட கையில அவ்வளவு ரத்தம் எல்லாம் வரல. ஆனா கத்தி எல்லாம் ஃபுல்லா ரத்தத்துல போட்டு முக்கி எடுத்த மாதிரி இருக்கு. உடனே இந்த சோஃபாக்கு பின்னாடி போய் பார்த்தா ஒரு பெண்ணோட டெட் பாடி அங்க இருக்குதுங்க. அதை பார்த்து இவர் மிரண்டு போயிடுறாரு. இன்னும் க்ளோஸ் அப்ல அந்த பொண்ணு யாருன்னு போய் பார்த்தா அங்கதான் கைஸ் தாறுமாறான ஒரு ட்விஸ்ட். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோவோடைய ஆசை மனைவி தான். ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிருக்கு. ஹீரோடைய மனைவி எப்போதுமே சாரியில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உண்மையிலேயே
அங்க இருக்கிறது அவரோட மனைவி தானா அப்படின்ற டவுட் வந்திருக்கு. அதனால மனைவிக்கு போன் அடிக்கலான்னு போன் பண்ணா கால் போக மாட்டேது. ஏன்னா ஹீரோட மனைவி தான் கோவத்துல போனை போட்டு உடச்சு வச்சுட்டாங்களே. என்ன பண்றதுனே தெரியாம ஹீரோ டோர் ஓபன் பண்றாருங்க. வெளியில வந்து பார்த்தா ஆப்போசிட்ல இந்த காமெடி நின்னுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் தலைவன் காமெடியை பார்த்து ஒரு சூர்யா சிரிப்பை சிரிக்கிறாருங்க. ஒரு ரெஸ்பெக்டுக்காக நம்மளும் ஸ்மைல் பண்ணா இந்த ஆள் ஒரு மாதிரி சிரிக்கிறானே அப்படின்னு அந்த பொண்ணு வியடா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரு டோரை லாக் பண்ணிக்கிறாரு. இப்ப கை காலெல்லாம் நடுக்கத்தோட ஒரு கட்டிங்க போடுறாருங்க. சரி நம்ம போலீஸ்ல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் எடுத்து காதுல வைக்கிறாருங்க. 100 டயல் பண்ணலாம்னு நினைக்கும் போது சப்போஸ் இங்க போலீஸ் வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாக்குறாரு. போலீஸ் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நடந்த பிரச்சனையின் காரணமா கணவன் மனைவியை போட்டு தள்ளிட்டாரு அப்படின்ட்டு நம்மளைய போட்டு பொலவலன்னு பொழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டாம் அப்படின்னு போனை வச்சிடறாருங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டோரு விண்டோஸ் எல்லாத்தையுமே அடைக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவரு பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. ஒருவேளை செத்து யமலோகத்துக்கு போன பொண்டாட்டி மீண்டும் வந்துட்டாலோ நம்மளையும் கூட கூட்டிட்டு போறதுதான் அவளோட எண்ணமா இருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோடைய போனுக்கு வீடியோ கால் வருதுங்க. அட்டன் பண்ணா ஹீரோடைய பையன் தான் பேசுறான். ஹீரோட பையன் என்ன சொல்றானா, அம்மா இங்க கோச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க சீக்கிரம் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல தன்னோட மனைவியை பார்த்து ஒரு அதிர்ந்து போயிடுறாருங்க. ஹீரோடைய மனைவி அவங்க அம்மா அப்பா வீட்டுல உயிரோட இருக்காங்க அப்படின்னா அப்ப இங்க இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. அந்த நேரம் பார்த்து டிவில பேய் படம் வேற ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அதுல வர ஹாரர் சவுண்ட் எல்லாம் கேட்டு இவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட கால்ல கட்டுறாருங்க. தன்னோட மனைவி மாதிரியே முகம் கொண்ட அந்த பெண்ணோடைய டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. கயிறுல கட்டி ஸ்டோர் ரூம் நோக்கி இழுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஸ்டோர் ரூமுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த டெட் பாடி அந்த இடத்துல இல்ல வேற ஒரு இடத்துல இருக்குது. என்னடா அது நம்மள சுத்தி இப்படி விசித்திரமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. தன்னை சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி ஏதோ நடக்கிறதா நினைச்சிட்டு ஸ்டோர் ரூம்குள்ளேயே அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. சோ இதுக்கு மேல யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட உதவி கேட்கறதுக்காக போறாருங்க. பக்கத்து வீட்டுக்காரனும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோடைய கழுத்துலயும் கையிலையும் விலங்கையெல்லாம் மாட்டி இழுத்துட்டு போக அந்த நேரம் பார்த்து ஹீரோவுடைய மனைவியும் பையனும் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து அதிர்ந்து போயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு. நம்ம ஹீரோ இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட உதவி கேட்டா இந்த மாதிரி தான் நடக்கும், அதனால இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா டெட் பாடியை கடைசியா எந்த இடத்துல வச்சாரோ அந்த இடத்துல அந்த டெட் பாடி இருக்கிறது இல்லைங்க, வேற வேற இடங்களுக்கு போயிருது. வீட்டுக்குள்ள அமானுஷமான சத்தம் எல்லாம் தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்குது. கையில ஒரு கடவுள் சிலையும் இன்னொரு கையில பேட்டையும் வச்சுக்கிட்டு ஹெல்மெட்டையும் மாட்டிக்கிட்டு அந்த வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாருங்க. இப்படியே பயந்துகிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு மூட்டை எடுத்துட்டு வந்து அந்த சாக்கு மூட்டைக்குள்ள டெட் பாடியை வச்சு கட்டிடுறாருங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஸ்டெப் வழியா டெட் பாடியா சாக்கு மூட்டையில கட்டி தூக்கிட்டு வந்து சரக்கெல்லாம் ஏத்திட்டு போகக்கூடிய ஒரு சைக்கிள் வண்டியில ஏத்துறாருங்க. யாரும் பாத்துட்டாங்களா அப்படின்னு சுத்தியும் புத்தியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டிட்டே போறாருங்க. ஒரு பர்டிகுலர் பிரிட்ஜ் கிட்ட வண்டியை நிப்பாட்டுறாரு. டெட் பாடி இருக்கக்கூடிய சாக்கு மூட்டையை அந்த பிரிட்ஜுக்கு கீழே வீசிட்டு திரும்பவும் ஒரு வீட்டுக்கே வந்துடுறாருங்க. இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்காந்து யோசனை பண்றாரு. இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சாக்கு பைய கண்டுபிடிக்கிறாரு. அந்த சாக்குக்குள்ள இந்த டெட் பாடியும் போட்டு அடக்குறாருங்க. கதவை திறந்தா வெளியில காமெடி நின்னுகிட்டு இருப்பாங்க. இவ வேற நம்ம எதிர்பார்க்கும் போதெல்லாம் வரமாட்டா, இப்ப எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வெளியிலேயே நின்னுட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணிடுறாருங்க. ரேடியோல பாட்டை போட்டு நல்லா சவுண்ட் வச்சு விட்டுறாருங்க. உள்ள நடக்கிறது எதுவுமே வெளியில கேட்க கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டெப் வழியா அந்த சாக்கை எடுத்துட்டு கீழே இறங்கி வராரு. அந்த சைக்கிள் வண்டி நிக்குதுங்க. அந்த சைக்கிள் வண்டியில ஒரு பெட்டை போட்டு அந்த பெட்டு மேல இந்த சாக்கு மூட்டையும் போட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம ஹீரோ கிளம்புறாரு. ஆனா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்துட்டாருங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பிரிட்ஜ்ல இருந்து இந்த டெட் பாடி அப்படியே தூக்கி போட கிடையாது. ஏன்னா பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து கை கால்லாம் உடஞ்சதுன்னு வைங்களேன், போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல யாரோ ஒருத்தங்க இங்க கொண்டாந்து தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால இவர் என்ன பண்றாருன்னா கீழே கொண்டு போய் ஒரு பெட்டை விரிச்சுட்டு அந்த பெட் மேல இந்த டெட் பாடியை தூக்கி போடுறாருங்க. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்களை கொலை செஞ்சு போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். பக்கவா பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்றாருங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து அந்த பெட்டையும் சுருட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து அவரோட மனைவி மற்றும் மகன் கூட சந்தோஷமா இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சப்போஸ் இவரோட மனைவி இவங்க கூட இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. வீடே ஒரு மாதிரி அலங்கோலமா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு கிரைம் நடந்தது அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி அதே சமயம் அந்த நைஃபையும் பக்காவா கிளீன் பண்ணி வச்சிடறாருங்க. இவ்வளவு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அங்கிளுக்கு பாத்தீங்கன்னா காமெடி மேல இருக்கக்கூடிய காதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. காமெடி கூட ஜாலியா டான்ஸ் ஆடுற மாதிரியும் என்ஜாய் பண்ற மாதிரியும் கனவு கண்டுகிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து கதவு தட்ட சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா காமெடி போலீஸோட வந்திருப்பாங்க. இவன் தான் அப்படின்னு கையவும் காட்டுவாங்க. ஆக்சுவலா நேத்து ராத்திரி இவர் சந்தேகப்படுற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி காமெடி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல. இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரோட உதடு ஒரு பக்கமா வீங்கி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவருக்கு என்ன நடந்ததோ அவர்
உதட்ட ஒரு மாதிரி கடிச்சுக்கிட்டு அந்த வீட்டை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த வீட்டை கம்ப்ளீட்டா ஆய்வு செய்யறாங்க. போலீஸ்காரங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவனை கூட்டு வாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த இடத்துக்கு ஒரு நபரை கூட்டிட்டு வராங்க. அந்த நபருடைய பேரு கங்காரு. அந்த நபர் சொல்றாரு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நபருக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. இந்த நபர் நம்ம ஹீரோவை கை காட்டிக்கிட்டு இருக்காருங்க. நேற்று ராத்திரி நடந்த சம்பவத்தை இந்த கங்காருன்றவர் புட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவன் தான் அந்த பொண்ணை கத்தியால குத்தி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்தோடையும் பதறத்தோடையும் நின்னுகிட்டு இருக்காரு. இவன் தான் கொன்னான்னா இந்த இடத்துல டெட் பாடி இருக்கணுமே, இப்ப இல்லையே, பொய்யாவா கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்காருவா அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஹீரோடைய நேரத்தை வீணடிச்சதற்காக இந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட சாரி சொல்லலாம்னு வரும்போது ஹீரோ தன்னோட மனைவிக்கும் தனக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை பத்தி சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோடைய மனைவியும் பையனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களையும் அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய நம்ம காமனியும் பார்த்து இவங்க கற்பனையில ஒரு கதை உருவாக்கிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து அஜால் குஜால் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ போலீஸ் இவங்க 2 பேர்த்தையும் கையும் களமா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல. நம்ம புருஷன் நம்ம மானத்தையே வாங்கிட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோடைய மனைவி சண்டை போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஹீரோடைய மாமனார் ஹீரோவை பார்த்து கேவலமா திட்டிட்டு மனைவியும் பையனையும் கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாருங்க. என்ன வாழ்க்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனாலும் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்ட மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேற்று ராத்திரி இந்த பிரிட்ஜுக்கு கீழே டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணார் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. அந்த இடத்துல டெட் பாடியை காணுங்க. எது எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு டீ கடையை காட்டுறாங்க. நேற்று ராத்திரி டெட் பாடியா பார்த்த அந்த பொண்ணு அந்த டீ கடையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் தாறுமாறான ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. ஹீரோவோடைய மனைவி மாதிரியே இருக்கக்கூடிய இந்த பெண்ணோடைய பேரு ராவண்யா. அப்புறம் கங்காரு அப்படின்ற ஒரு நம்பரை பார்த்தலையா, இந்த ராவண்யா, கங்காரு, அப்புறம் ஒரு வெள்ளக்காரன், இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அந்த பார்சலுக்காக வந்தவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொரியர் ஆபீஸுக்கு போயிட்டு அந்த பார்சலை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட எவிடன்ஸ் கொடுத்து அந்த பார்சலை கேட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த கம்பெனி சொல்லியிருக்கு உங்களுக்கு வர வேண்டியதுன்னு சொல்லக்கூடிய அந்த பார்சல்ல இந்த பர்டிகுலர் அட்ரஸ் இருந்ததுனால இந்த பர்டிகுலர் அட்ரஸ்ல அந்த பார்சலை டெலிவரி பண்ணிட்டதா அந்த கொரியர் ஆபீஸ்ல சொல்லிடுறாங்க. அந்த அட்ரஸ் தான் நம்ம ஹீரோட அட்ரஸ். ஸோ இப்போ நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பார்சலை எடுக்கிறதுக்காக தான் ராவண்யா மற்றும் கங்காரு பிளான் போட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு வர மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் நம்ப வச்சுட்டு ஹீரோட வீட்டுக்குள்ள போய் அந்த பார்சலை எடுக்கலான்ட்டு வந்திருப்பாங்க. ஆனா அப்போ நம்ம ஹீரோட வீடு லாக்ல இருக்கிறத பார்த்துட்டு திரும்ப போயிருவாங்க. இப்போ எப்படி இந்த பார்சலை போய் எடுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்பதான் ஹீரோட வீட்டு பாத்ரூம் பக்கத்துல இருக்கக்கூடிய டோரு ஓபன்ல இருந்திருக்கும். அது ஒரு விண்டோங்க. அந்த விண்டோல ஆள் நுழையிற அளவுக்கு வழி இருக்கும். ஸோ அதனால இவங்க 2 பேரும் பிளம்பர் மாதிரி கெட்டப் போட்டுட்டு அந்த பைப்பு வழியா ஏறி ஹீரோட வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்சலை தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்போ இந்த ராவண்யா கூட வந்த இந்த கங்காரு இருக்கிறார் இல்லையா, யாருக்கிட்டையும் சைலண்டா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ராவண்யாக்கு தெரியாம இந்த பார்சலை வச்சு யாருக்கிட்டையோ இந்த கங்காரு டீல் பேசிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. இந்த ராவண்யாக்கு கூட வந்த கங்காருவோட நடவடிக்கை இல்ல ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக உள்ள போய் உட்காந்துட்டு யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்ப இந்த கங்காரு யாருக்கிட்டையோ சாட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் ராவண்யாக்கு தெரிய வருது. உடனே கங்காரு பார்க்காத சமயம் பார்த்து கங்காருவோட மொபைலை எடுத்து செக் பண்ணிடலான்னு அந்த சாட்டை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த கங்காரு பின்னாடி இருந்து ராவண்யாவை அட்டாக் பண்றான். ராவண்யாவோட தலையில அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ராவண்யாவோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை இவன் தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடும் போது ஷூ ரேக்குக்கு மேல அந்த பார்சல் இருக்குங்க. அந்த பார்சலை எடுத்துட்டு இந்த கங்காரு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த கங்காரு அடிச்சதுல இந்த ராவண்யா அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க சாவ கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு கண் முழிக்கிறாங்க. அப்படி கண் முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வீட்டுல குடிச்சிட்டு அந்த சிலையோட தலையை திருகிறது, கத்தியை வச்சு டார்கெட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போதையில சில பல விஷயங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஹீரோட கண் பார்வையில படாம அந்த இடத்த விட்டு எஸ் ஆயிரலாம்னு சொல்லி ராவண்யா முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா கத்தி வேற அந்த இடத்துல வந்து விழுந்துருமா, நகர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராவண்யா அந்த இடத்துலயே படுத்துப்பாங்க. கத்தியில இருக்கக்கூடிய பிளட் ஸ்டெயின்ஸை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அங்க என்ன இருக்குன்னு பார்க்க ராவண்யா செத்த போன மாதிரி சைலண்டா படுத்துப்பாங்க. இவரு ராவண்யாவை கொன்னுட்டுதான் நினைச்சு டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு முயற்சிகள்ல ஈடுபட்டு இருந்திருக்காரு. இவர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ராவண்யா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருந்திருப்பாங்க. அதனாலதான் டெட் பாடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறி இருந்த மாதிரி நம்ம பார்த்தலையா. உண்மையிலேயே ராவண்யா சாவ கிடையாது, அவங்க தான் தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ஸ்டோர் ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது ராவண்யா எப்படியோ டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க. ஆனா அந்த டோர் கிட்ட தான் இந்த காமனி நின்னுக்கிட்டு இருப்பா. உடம்பெல்லாம் பிளட் ஸ்டெயினோட நின்னுட்டு இருக்கக்கூடிய நம்ம ராவண்யாவை பார்த்து இந்த காமனி பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிட்டா. ஆனா ராவண்யா சிரிச்சுக்கிட்டே கதவை லாக் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருவாங்க. இப்படிதான் நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு காமனிக்கு சந்தேகம் வந்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள பல அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க. அப்பதான் நம்ம ராவண்யா ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த கங்காரு வந்து தனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த பண்றான் அப்படின்னு
அப்படின்னு ராவண்யாக்கு டவுட் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த கங்காரு கண்ணில் படுற மாதிரி ஒரு ஃபேக் பார்சலை அப்பவே ரெடி பண்ணி அங்க இருக்கக்கூடிய டேபிள் மேல வச்சிருந்திருக்காங்க. நம்ம ராவண்யாவை அடிச்சு போட்டுட்டு இந்த கங்காரு எடுத்துட்டு போனது ஒரு ஃபேக் பார்சலுங்க. உண்மையான பார்சல் இன்னும் அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பார்சலை எப்படியாவது எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவண்யா முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ராவண்யாவை சாக்கில கட்டி கொண்டு போய் பிரிட்ஜ் மேல இருந்து கீழே போட்டுருவார் இல்லையா. ஆக்சுவலா கீழே பெட் வச்சு தான் போடுவாரு. அதனால ராவண்யாக்கு இது அடிபட்டு இருக்காது. அதே சமயம் ராவண்யாவை தூக்கிட்டு போகும்போது அங்க ஒரு செக்யூரிட்டி பார்த்தாரு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த செக்யூரிட்டி ஃபாலோ பண்ணிட்டே வந்து இந்த சாக்கில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ராவண்யா உயிரோட தான் இருந்திருப்பாங்க. ஸோ ராவண்யா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் கைஸ் நடந்த கதை. இப்போ ராவண்யா அதே அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இன்னுமே அந்த ஒரிஜினல் பார்சல் நம்ம ஹீரோட வீட்டில் தான் இருக்குது. அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். பட் இதெல்லாம் எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது இல்லையா. ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு கொலையை பண்ணி அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை செத்து போன பொண்ணு ஆவியா வந்து தண்ணியே சுத்துமோ, ஒரு மாதிரி வேதாள மாதிரி நம்மளையே சுத்தி சுத்தி வருமோ அப்படின்ற மாதிரிலாம் பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க கற்பனை பண்ணி. இப்படி ஹீரோ பயந்துட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட சோஃபாக்கு பின்னாடி என்னவோ ஒன்று கிடக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தன் செத்து கிடக்குறாங்க. அவன் வேற யாரும் கிடையாது, தியேட்டர்ல வச்சு இந்த இன்ஸ்பெக்டர் கைது பண்ணிட்டு போனாரே ஒரு அக்யூஸ்ட், அவன் தாங்க. அவன் எப்படி ஹீரோட வீட்டுக்குள்ள வந்தான்னு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அங்க கட் பண்ண இந்த கங்காருவை காட்டுறாங்க. பொய் வழக்கா கொடுக்குற அப்படின்னு சொல்லி இந்த கங்காருவை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா. அந்த கங்காருக்கு இன்ஸ்பெக்டர் நிறைய பணம் கொடுக்குற மாதிரியும் இந்த கங்காரு அந்த பணத்தை ரொம்ப ஹாப்பியா வாங்கிட்டு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரியும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கே கங்காரு ஐடியா கொடுக்குற அளவுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்டுறாங்க. தியேட்டர்ல வச்சு அந்த அக்யூஸ்டை இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவார் இல்லையா. இந்த அக்யூஸ்டோட கையில காலெல்லாம் கயிறெல்லாம் போட்டு கட்டி போட்டு வச்சிருந்திருப்பாருங்க. அப்ப இந்த இன்ஸ்பெக்டரோட மொபைலுக்கு மெசேஜ் வர ஆரம்பிக்கும். யார் மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு தாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்திருக்கும். இவரும் அந்த குஷியில ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப பட்டுன்னு இவர் கீழே விழுந்து இவரோட உதட்டிலேயே பயங்கரமா அடிபட்டு உதடு வீங்கி இருந்திருக்கும். அதை பார்த்து அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லோருமே பயங்கரமா சிரிச்சிருந்திருப்பாங்க. கெத்தா போக வேண்டிய மனுஷன் இப்படி வாயெல்லாம் வீங்க வச்சுட்டு போனா இவரோட மானம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா அந்த அக்யூஸ்ட் தான். அந்த அக்யூஸ்டோட கையில கால்ல கட்டி இருந்த கயிறு தான் இன்ஸ்பெக்டரோட கால்ல பட்டு இவர் கீழே விழுந்திருந்திருப்பாரு. அந்த கோவத்துல இந்த இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட தூக்கிட்டு போய் செல்லுல போட்டு பொலவலன்னு பொளந்திருக்காருங்க. போட்டு உரிச்சு எடுத்திருந்திருக்காரு. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அடி வாங்கின அக்யூஸ்ட் இன்ஸ்பெக்டர் கையால ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு கைதியா இந்த செல்லுக்குள்ள போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாரு, அழுவுறாரு. இந்த கைதியை செல்லுல போட்டு இந்த கைதி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சீனை கிரியேட் பண்ணலாம்னு முடிவு பண்றாருங்க. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவரோட வேட்டியை உருவி அந்த அக்யூஸ்டோட கழுத்துல கட்டி ஃபேன்ல தொங்க விட்டுறாருங்க. ஆனா அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஃபேனு ரொம்ப வீக்குங்க. பட்டுன்னு ஃபேனே கலண்டு விழுந்துருது. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றாரு. செல்லுல கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பியில சுருக்கு போட்டுக்கிட்டாருன்னு ஒரு சீனை கிரியேட் பண்றாருங்க. பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. இன்ஸ்பெக்டர் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. அங்க கட் பண்ணா இன்னொரு போலீஸ் ஆபீசரா நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஆபீசரோட வாயில ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட பாக்குறதுக்காக வந்திருப்பாருங்க. அந்த டென்டிஸ்ட் அந்த போலீஸ் ஆபீசரோட வாயில அந்த கருவியெல்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான கால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிட்டு வெளியில போயிருவாங்க. அப்ப இந்த போலீஸ் ஆபீசர் போனை எடுத்து இந்த கங்காருக்கு மெசேஜ் போடுவாரு. நீ அந்த பேக்கேஜை எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கங்காரு அந்த பேக்கேஜ் எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுவான். சோ இப்பதான் நமக்கு தெரிய வருது இந்த போலீஸ் ஆபீசர் கூட தான் இந்த கங்காரு டீல் போட்டிருக்கான் அப்படின்ட்டு. இந்த போலீஸ் ஆபீசர் தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர சொல்லுவாருங்க. இந்த கங்காரு என்ன பண்ணுவானா இந்த பேக்கேஜை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வருவான். பேக்கேஜை ரொம்ப ஆர்வத்தோட ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரிஜினல் பார்சலே கிடையாதுங்க. அதுக்குள்ள ஃபுல்லா சானிட்டரி பேட்ஸா இருந்துட்டு இருக்கும். என்னையே ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்காரு போட்டு வெளுவெளுன்னு வெளுத்து ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போவாருங்க. இப்படிதான் கங்காரு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான். இவனை தூக்கிட்டு போய் செல்லுல போடும்போது அந்த செல்லுக்குள்ள தான் இன்ஸ்பெக்டர் அந்த அக்யூஸ்ட கொன்னு போட்டு வச்சிருந்திருப்பாரு. இந்த கங்காருக்கு விஷயம் தெரிய வருங்க. இந்த கங்காருக்கு வேற உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கங்காரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியாம தானே தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவை கொடுப்பான். அது என்ன அப்படின்னா இந்த கங்காருவும் ராவண்யாவும் அந்த வீட்டுக்குள்ள அந்த பேக்கேஜ் எடுக்கிறதுக்காக போனாங்களாம். அப்போ இவன் ராவண்யாவை அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜை எடுத்துட்டு வந்தானா. அப்ப ராவண்யாவோட டெட் பாடி அங்கதான் இருக்கும். இப்போ நம்ம ஹீரோட வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போலாம். அங்க ராவண்யாவோட டெட் பாடி இருக்கு இல்லையா, அது பக்கத்திலேயே இந்த அக்யூஸ்டோட டெட் பாடியும் போட்டு ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு வழக்கையுமே இவன் மேல போட்டு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்திருந்திருப்பான். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா காமினியும் போன் பண்ணி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இந்த இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருந்திருப்பாருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல அன்னைக்கு எப்படி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு பேக்குள்ள இந்த அக்யூஸ்டோடைய டெட் பாடியை வச்சு அந்த வீட்டுக்குள்ள கொண்டாந்து சோஃபாக்கு பின்னாடி போட்டுருவாங்க. நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள எவிடன்ஸையும் கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ கிட்ட இந்த கங்காரு வந்து உங்க மேல ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு அப்போதைக்கு கிளம்பி போற மாதிரி கிளம்பி போயிருந்திருப்பாங்க. கூடிய விரைவில் இங்க வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஏன்னா டெட் பாடியை அவங்களே கொண்டாந்து இந்த இடத்துல போட்டு வச்சிட்டாங்களே. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு போய் செத்து போனவனுடைய போட்டோவை அங்க இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்ட்ல மிஸ்ஸிங்னு போட்டு ஒட்டி வச்சிருவாருங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் அவரோட ஆள் மனசுக்கு தெரியும் இல்லையா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு. அதனால
என்ன பண்றாருன்னா இமெயில்ல தன்னோட மனைவிக்கு மெயில் பண்றாருங்க. அவர் இது வரைக்கும் எந்த தப்புமே இல்லையா, தன்னை சுத்தி நடக்கக்கூடாத பல விஷயங்கள்லாம் நடக்கிறதாகவும் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரியும் மெசேஜ் அனுப்புறாருங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்கிஸ்டோட டெட் பாடி டிஸ்போஸ் பண்றதுக்காக அவனை தூக்கி சூட்கேஸ்ல போட்டு மறைக்கிறாருங்க. இப்போ இந்த மெயில படிச்ச ஹீரோவோடைய மனைவி ரொம்பவே சென்டிமெண்ட் ஆயிடுறாங்க. நம்ம கணவர் நல்லவர் தான், நம்ம கணவர் கூட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த சூட்கேஸை நகர்த்த முடியாம நகர்த்திக்கிட்டு இருக்க அப்படியே ஆப்போசிட்ல நம்ம காமினியோட வீட்டை காட்டுறாங்க பாருங்க. ஸோ இவ்வளோ நாள் காமினியும் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லீகலான ஆக்டிவிட்டியில தான் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே கள்ள நோட்டை அச்சடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அன்னைக்கு ராத்திரி முழுக்க காமினி வீட்டுக்கு வெளியிலேயே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் ஆர்டர் போட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் ரிசீவ் பண்றதுக்காக இப்போ காமினி அவங்களோட வீட்டுக்குள்ள கட்டுக்கட்டா கள்ள நோட்டு அடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த கள்ள நோட்டு எல்லாத்தையுமே ஒரு பேக்ல போடுறாங்க. ஆல்ரெடி ஒரு முறை சூட்கேஸ் நிறைய அந்த கள்ள நோட்டை இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போகும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வந்திருந்திருப்பாருங்க. நம்ம ஹீரோ அது என்ன ஏதுன்னு கேட்கலான்னு நினைச்சிருந்திருப்பாரு. அப்ப அந்த காமெடி நம்ம ஹீரோ செடியூஸ் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்ண நம்ம ஹீரோடைய மைண்ட் ஃபுல்லா காமெடி மேல திரும்பிடும். சோ அதை சான்ஸா பயன்படுத்தி ஒரு சூட்கேஸ் நிறைய எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. இது இவங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த வகையில இப்ப புதுசா அச்சடிச்சு வச்சிருக்கிற 2000 ரூபாய் நோட்டுகளை எல்லாம் ஒரு சூட்கேஸ் முழுக்க நிறைச்சு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அந்த சூட்கேஸ்க்குள்ள டெட் பாடியை வச்சு யாருக்கும் தெரியாம வெளியில கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரத்திலேயே வெளியில கொண்டு வந்துகிட்டு இருப்பாருங்க. ஆக்சுவலா அந்த சூட்கேஸும் நம்ம காமெடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சூட்கேஸும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலையில ராவணியா இருக்காங்க இல்லையா, அந்த ஒரிஜினல் பார்சலை எடுக்கிறதுக்காக அதே அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைவாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய மனைவியும் மகனும் இங்க வந்து இறங்குவாங்க. அவங்க கையில ஒரு சூட்கேஸ் இருக்குங்க. அந்த சூட்கேஸும் பாக்குறதுக்கு அப்படியே அதே சூட்கேஸ் மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் இந்த இடத்துல 3 சூட்கேஸ் இருக்குது. ஒன்னுலயும் ஒரு பொருள் இருக்குது. இப்போ இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராருங்க. அவரும் உள்ள நுழையிறாரு. ஸ்கோப் போட்டு ஒரு குரூப் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த குரூப் பாத்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு பார்க்கும்போது ஒரு பேக் நிறைய பணம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூட்கேஸ் ஆட்டை போறதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. ஆக மொத்தம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பல டீமா ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக சூட்கேஸ் இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ராவணியா வருவா. ராவணியாவை பார்த்து ஒரு ஷாக் ஆயிருவாரு. பட் இது நம்மளோட கற்பனை அப்படின்ற மாதிரி நினைச்சுக்குவாருங்க. செத்ததுக்கு அப்புறம் இவ வேற அப்பப்போ நம்ம கண்ணுக்கு தெரியறா அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ராவணியாவும் நடிச்சுக்குவாங்க. நம்ம ஹீரோ அவரோட மனைவியை பார்த்துட்டு மனைவியை சமாதானப்படுத்துறாரு. மனைவியும் பாத்தீங்கன்னா இனிமேல் தான் கூடயே இருக்கிறதா ப்ராமிஸ் எல்லாம் பண்றாங்க. அப்ப கரெக்டா லிஃப்ட் ஓபன் ஆகுதுங்க. அந்த இடத்துக்கு இந்த காமெடி வருவா. லிஃப்ட்டுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோட மனைவியும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பாப்பா. சூட்கேஸ் இது நம்மளோட சூட்கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சூட்கேஸை காமெடி அவளுடைய சூட்கேஸ் நினைச்சிட்டு அந்த சூட்கேஸை தூக்கிட்டு ஓடுவா. அப்போ நம்ம ஹீரோட மனைவி கத்தியை தூக்கிட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு வர, அப்ப காமெடிய அங்க ஒளிஞ்சிருக்கிற ராவணியா பாப்பா. இன்னும் இவ பாக்குறதுக்கு நம்மள மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு பர்ஸ்ல இருக்கக்கூடிய போட்டோ எடுத்து பார்க்க அப்பதாங்க நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோவோடைய மனைவியும் ராவணியாவும் அக்கா தங்கச்சிங்க. அதனாலதான் 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பல அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க. அந்த சம்பவத்துல பேக் எல்லாம் கிழிஞ்சு இந்த காமெடி ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கள்ள நோட்டெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. இங்க நடந்த சண்டையில எல்லோருக்கும் உயிர் போகக்கூடிய சூழ்நிலையே உருவாகுதுங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ராவணியா இவங்களை எல்லாம் காப்பாத்துறா. அப்ப ராவணியாவும் நம்ம ஹீரோடைய மனைவியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சோ அப்ப அவங்க 2 பேருக்கும் சிஸ்டர்ஸ்னு தெரிய வருது. நம்ம ராவணியா தெரிய வந்த பார்சலும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வந்து விழுகுதுங்க. அந்த பார்சலை ஒரு நபர் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அது ஒரிஜினல் தெரிய வருது. அது ஒரிஜினலான்னு செக் பண்ண நபர் வேற யாரும் கிடையாதுங்க, சிபிஐ அதிகாரிங்க. சோ இந்த இடத்துல ட்ரக் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா சிபிஐ ஆபீசருங்க. ஆக்சிடென்டலா இந்த இடத்துக்குலாம் வர கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பாக்க அங்கிள் இருக்கிறார் இல்லையா, அந்த கொரியர் ஆபீஸ்ல போயிட்டு இந்த பேக்கேஜை கொரியர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க வேலை பாக்குறவருக்கு அந்த பேக்கேஜை பார்த்து சந்தேகம் வந்திருக்கும். அப்ப அவரை கரெக்ட் பண்ணணுமே அப்படின்னு பணம் கொடுத்திருந்திருப்பாங்க. பணத்தை வாங்கிட்டு இவரு வேணும்னே அட்ரஸை மாத்தி அமைச்சிருந்திருப்பாருங்க. அது ஆக்சிடென்டலாம் வந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆகல. சேஞ்ச் ஆன அட்ரஸை பாத்தீங்கன்னா சிபிஐ ஆபீசருக்கு மெசேஜா போட்டு விட்டு நீங்க அந்த இடத்துக்கு போய் இந்த பார்சலை பறிமுதல் பண்ணிக்கலாம்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த கொரியர் ஆபீஸ்ல இருந்து. இப்படிதான் சிபிஐ ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சோ ஒரே கல்லுல 2 மாங்க அப்படின்ற மாதிரி கள்ள நோட்டு அச்சடிக்கக்கூடிய கும்பலும் ட்ரக்குக்காக இங்க வந்த கும்பலும் வசமா மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய குடும்பமும் ஹாப்பியா ஒன்னு சேருதுங்க. ஆனாலும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மாதிரி கருக்கருக்குன்னு இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோவை ஃப்ரேம் பண்றதுக்காக இந்த டெட் பாடியை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்தாரு. இப்ப எப்படி அவனோட வீட்டுக்குள்ள போறது, எப்படி நம்ம ஹீரோ ஃப்ரேம் பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு நம்ம வண்டிக்குள்ள ஒரு சூட்கேஸ் இருக்குன்ட்டு. அந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளதான் கைஸ் இந்த இன்ஸ்பெக்டர் கொலை செஞ்ச அந்த அக்யூஸ்டோட டெட் பாடி இருக்கு. இன்ஸ்பெக்டர் வசமா மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. நம்ம ஹீரோட குடும்பமும் ஒன்னு சேருது. இந்த படத்துல ஒரு டயலாக் கூட இருக்காதுங்க. ரேடியோல மற்றும் டிவில வரக்கூடிய அந்த கமெண்ட்ரிஸ் மட்டும் தான் நமக்கு கேட்கும். மத்தபடி ஒரு டயலாக் கூட இருக்காது. மியூசிக் மற்றும் விஷுவல்ஸோட தான் இந்த கதை ரன் ஆகும். ஸோ டைம் இருந்ததுன்னா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.